ஹீரோயின்ஸே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு லேடி கெட்டப்ல சும்மா பட்டைய கிளப்பிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிவகார்த்திகேயன். எஸ்கேவோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? அவரோட கெரியர்ல ஆரம்பத்துல ஒரு 10-15 வருஷம் அவருக்கு என்ன வருமோ அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. சம்பந்தமில்லாத கதைகள்ல அவர் மூக்க நுழைக்கவே மாட்டாரு. பட் ஒரு கட்டத்துல நம்ம சினிமால முன்னேறணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அப்படி அவர் எடுத்த ரிஸ்க் தான் ரெமோ. அந்த படத்தோட வெற்றி தான் இன்னைக்கு எஸ்கேவை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2K கிட்ஸ் மத்தியில மான்கராத்தே நடிச்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறமா அது போதாது, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் நடிச்ச படம் தான் ரெமோ. ரெமோக்கு அப்புறமா 2K கிட்ஸ் மத்தியில அது பாய்ஸ்னாலும் சரி கேர்ள்ஸ்னாலும் சரி மொத்த பேரும் எஸ்கே பக்கம் சாஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த லேடி கெட்டப் அவருக்கு பக்காவா இருந்துச்சு. இன்னும் சில பெண்களே எங்க நாங்க கெட்டப் போட்டா கூட இவ்வளவு அக்யூரேட்டா இருக்காதுங்க, இவர் என்ன இந்த கேரக்டர்ல அப்படி பக்காவான நர்ஸா இருக்காரு அப்படின்னு எல்லாருமே பொறாமப்பட்டாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நர்ஸே நம்ம கூட இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணதில்லை அப்படின்னு பொறாமப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண் அப்படின்ற சந்தேகமே வராத அளவுக்கு பெண் போலவே நடிச்சிருந்தாரு எஸ்கே. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பிஸியான நடிகர் அப்படின்னா அது பிரசாந்த் தான். இப்போ நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் மிகப்பெரிய நடிகர்களோட டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த சமயத்தில் பிரசாந்தோட டேட்டுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. இவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்த படம் தான் ஆனழகன். இந்த படத்துல ஹீரோயின்ஸே பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ கொள்ளை அழகோட ஒரு பெண் வேடத்துல பிரசாந்த் நடிச்சிருப்பாரு. இந்த கெட்டப் வந்து பிரசாந்துக்கு அவ்வளோ அக்யூரேட்டா இருந்துச்சு. அந்த டைம்ல தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். விக்ரம் வந்து நடிப்புக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு சரியான ஸ்கிரிப்ட் இன்னும் அமையல. இருந்துச்சு அப்படின்னா அவர்லாம் 500 கோடி 600 கோடி அசால்ட்டா அடிக்கிற அளவுக்கு அவரோட ஆக்டிங் திறமை அவர் வச்சிருக்காரு. அந்த விதத்துல விக்ரம், ஸ்ரேயா மற்றும் பலரோட நடிப்புல வெளியான கந்தசாமி படத்துல சில காட்சிகள்ல உமன் கெட்டப் போட்டுக்கிட்டே விக்ரம் வருவாரு. அந்த சீன் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பட் அதுல மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா விக்ரமால ஈஸியா எதுக்கு வேணாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நமக்கே நல்லாவே தெரியும். அதனால விக்ரமோட கெட்டப், அவர் போட்ட மேக்கப் எல்லாமே பார்க்கும்போது டே இது பையன் இல்லடா உண்மையாவே பொண்ணுதான் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார். இப்போ நம்ம சரத்குமார் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பழைய சரத்குமாரை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே போர் தொழில் அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவர் தாண்டா நம்ம எதிர்பார்த்த சரத்குமார் அப்படின்னு நிறைய பேருக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லலாம். பட் சரத்குமார் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் நடிச்சு எவ்வளவு பெரிய டாப் ஸ்டாரா இருந்திருக்காரு. ஆனா இவர் ஒரு உமன் கெட்டப்போட ஒத்துக்கிட்டார்ல, அதுவும் முக்கியமா திருநங்கை கெட்டப்போட ஒத்துக்கிட்டார்ல, அதுக்காகவே மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். லாரன்ஸ் நடிப்புல வெளியான காஞ்சனா படத்துல சரத்குமார் வந்து ஒரு பெண் வேடம் நடிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு திருநங்கை கேரக்டர். முக்கியமா ஸ்டேஜ்ல ஏறி பேசக்கூடிய ஒரு சீன் வரும். அப்படியே நல்லா கண் கலங்கிட்டே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை தத்துருவமா நம்ம தமிழ்ல வேற யாராவது பண்ணிருப்பாங்களான்னா கொஞ்சம் டவுட் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கமலஹாசன். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சினிமாவை பத்தின என்சைக்ளோபீடியாவே கமல் தான். அந்த அளவுக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலோ அதுக்கு எப்படி ஆப்ட் ஆகணும், அதுக்கு எப்படி உண்மையா இருக்கணும் அப்படின்னு கமல் நமக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அவ்வை சண்முகி படத்துல அவர் போட்ட உமன் கெட்டப் இப்ப பார்த்தாலும் அப்படியே ரசிச்சு பார்க்கலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வை சண்முகி படத்துல மணிவனன் பார்த்து ஜொல்லி விட்டே தள்ளுவாரு கமலஹாசனை. உமன் கெட்டப் போடுறது மேட்டர்ல அந்த பாடி லாங்குவேஜும் அப்படியே வரணும். அதெல்லாம் கமல் பிசிறு தட்டாம இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த நடிகர் போட்ட உமன் கெட்டப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.